எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025. சோசியலுக்கு எல்லாருமே அந்த ஃபோர்த் ஒன் மார்க் கிரேஸ் மார்க் இருக்கா சார்? அதை நான் ஏ போட்டுட்டேன், பி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. கரெக்ட் ஆன்சர் ஏன்னு சொல்லிக்கிட்டீங்க. எஸ் இஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கொஸ்டின்ஸ் எழுதினாலுமே முயற்சி செய்திருப்பின் மதிப்பெண்கள் வழங்கலாம், விடைகள் எழுத முயற்சி செய்திருப்பின் மதிப்பெண்கள் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் போட்டு எழுதினாலும் 1 மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். கிரேஸ் மார்க் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஹாப்பியஸ்ட் நியூஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் சென்டம்ஸ் வந்து சோசியல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பா அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சென்டம்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம லைவ் அன்னைக்கு மத்தியானம் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் இந்த 1 மார்க்னால எனக்கு சென்டம் மிஸ் ஆகுது சார், நல்லபடியா சக்சஸா அந்த 1 மார்க் வந்து கிரேஸ் மார்க் காட் கிரேஸா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியஸ்ட் நியூஸா இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, ஃபுல் கீ என்னன்றதை செக் பண்ணிடுவோமா? சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் ஒன்னோட பார்த்துட்டீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம். ஸோ அஃபிஷியல் கீங்க 1 மார்க்ஸ் அப்படியே ஃபுல்லா அப்படியே சைட் பை சைடு அப்படியே பார்த்துட்டு வாங்க. எந்தெந்த ஸ்டெப் மார்க்காவது என்னென்ன மார்க் அப்படின்றதையும் ஃபுல்லா அப்படியே பாருங்க. ஓகேங்களா? ஃபுல் கீ நம்ம பார்க்கணும்னு சொல்லி வந்து 2 மீடியத்துக்குமே இருக்கு, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? 17th ஒன் பார்த்துட்டீங்கன்னா எனி 4 பாயிண்ட்ஸ், 18th எனி 4 பாயிண்ட்ஸ், 19 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனி 2, 20 பார்த்துட்டீங்கன்னா எனி 2, 21 பார்த்துட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க, 22 பார்த்துட்டீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ், 23 பார்த்துட்டீங்கன்னா அதே மாதிரி தான். இதுல இத்தனை பாயிண்ட்ஸ்ல எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். இந்த பாயிண்ட்ஸ்ல எனி 4 இருக்கணும். அதே மாதிரி 24ல எனி 4, 25, 26. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 27 கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். இந்த 3 பாயிண்ட்ஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க். நெக்ஸ்ட் பார்ட் 3 கம்பல்சரி கொஸ்டின் பார்ட் 42 பார்த்துருவோம். 29 ஸோ ஃபில்லப் ஃபுல்லாக செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 எனி 5 பாயிண்ட்ஸ் இதில் இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க்ஸ். சைட் ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்கணும். 31 பார்த்தீங்கன்னா எனி 3 ஹெட்டிங்ஸ் எழுதினாலே போதும். 31 கொஸ்டின்ஸுக்கு. ஓகேங்களா? எனி 3 சைட் ஹெட்டிங் 3 சைட் ஹெட்டிங் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 32 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி ரெவலண்ட் 2 பாயிண்ட்ஸ். இது நம்ம டிஜி கீழே போன வருஷமே நம்ம இந்த வருஷம் லைவ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். போன வருஷம் அனாலிசிஸ் பண்ணி கீழே வச்சு எந்தெந்த அனால்ஸ்மெண்ட்ல இருக்கணும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த வருஷமும். 33 பாருங்க, எனி 3 சைட் ஹெட்டிங், எனி 3 ஹெட்டிங்ஸ் எழுதினாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. 34 அப்படியே செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு அப்படியே சைட் பை சைடு பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. 34 நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான். கிருஷ்ணா காவேரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று ஏபி பார்த்துக்கோங்க. 35 அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரக் சாயில், அப்புறம் ஃபாரஸ்ட் அண்டு இது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 35 ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 36ங்க. 36 அப்படியே பார்த்துட்டு வாங்க. வாட்டர் வேஸ்ட்டு. 37 டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இதில் எனி 5 பாயிண்ட்ஸ் அதனாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதிட்டீங்களா அப்படின்றத பாருங்க. 36 சைலண்ட் ஃபெதர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். இதுலேயும் எனி 5 பாயிண்ட்ஸ் போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 39 ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அப்புறம் ஜிடிபி, என்என்பி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பெர் கேப்சியா இன்கம், பர்சனல் இன்கம், அதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஓரளவு தியரி பார்ட்டு தானே, எல்லாமே நீங்கள் நீட்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம்லைன் எனி ரெவலண்ட் 5 ஈவெண்ட்ஸ் எழுதியிருந்தாலே போதும். டைம்லைன் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேப் அப்படியே பார்த்துக்கோங்க. ஜப்பானு, பசிபிக் ஓஷன், பிரான்ஸு, செர்பியா, இட்டாலி, அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கோங்க எங்கள் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் பசிபிக் ஓஷன். சரியா? நெக்ஸ்ட் 43ல ஏ பார்த்துக்கோங்க. சால்ட் சத்தியகிரகா மூமெண்ட்டு, ஃபெதர்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு, நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதோட கண்டினியூட்டி தான். இதுவும் எனி ரெவலண்ட் 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியா அவுட்லைன் மேப் அப்படியே பார்த்துக்கோங்க. டெல்லி எங்கே இருக்கு, கங்கா, பானா, கல்கத்தா, பிளாக் சாயில், அப்புறம் மும்பை வந்து ஹை, வெஸ்டர்ன் கேட்ஸ், டெக்கன் பிளாட்யூ, சென்னை, மேட்டூர் டேம், பெட்ரோலியம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எனி ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அவுட்லைனும் பார்த்துக்கோங்க. புலிக்கட் லேக்கு, ஏர்போர்ட் எனி ஒன் சென்னை, சுகர்கன் க்ரோவிங் ஏரியா, கோல் மைனிங் ஏரியா, காவேரி ரிவர், நீல்கிரி ஏர்போர்ட்டு திருச்சி, அப்புறம் ஒரு சான்ச்சுரி. ஓகேவா? தமிழ் மீடியத்துக்கான கீ. தமிழ் மீடியத்துக்கான கீ சோசியல். அதே மாதிரி ஃபோர்த் ஒன்றுக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தான். அது பார்த்துக்கோங்க சைட் பை சைட். 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 16th, அப்புறம் 17, 18, 19, 20, 21, 22, 23 அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 24, 25
26, 27, 28, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 29 கொஸ்டின்ஸு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கும் சேம் தான் சரியா. ஸோ இதற்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 32ல் ஃபஸ்ட்டு செகண்டு ஆப் பார்த்துக்கோங்க. 33 செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 34 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2, 35 ஓகேவா. என்னென்ன இருக்குது ஏதேனும் 5 மண் வகைகள் எதனா போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சைட் பை சைடு அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. 36 36ல் இந்தந்த பாயிண்ட்ஸில் எழுதிட்டீங்களான்றத பார்த்துக்கோங்க. 37, 38 பார்த்துக்கோங்க. 39 செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சது. அப்புறம் 40 ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் லைன் 41 அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியா அதாவது வேர்ல்டு அவுட்லைன் மேப் பார்த்துக்கோங்க. இத்தாலி எங்கே இருக்குது, பிரான்ஸ் எங்கே இருக்குது, செர்பியா எங்கே இருக்குது, அப்புறம் இது வந்து பசிபிக் ஓஷன், அப்புறம் ஜப்பானு, பசிபிக் பெருங்கடல் அப்படி சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. அப்புறம் 8 மார்க் கொஸ்டின் 43ல ஏதேனும் 8 கருத்துக்கள் 8 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். இதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டீங்களா அப்படின்றது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்தியா அவுட்லைன், ஸோ டெல்லி, கங்கை, பானா, கரிசல்மன், ஸோ நீங்களும் சைட் பை சைடு மேப்பையும் சைட் பை சைடு அப்படி பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அவுட்லைன்னு அப்படி செக் பண்ணிட்டு வாங்க. ஓகேப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.